வெயிலே வேலை செய்கிறவங்களுக்கு, வெயிலில் வந்து அன்றாடம் வந்து பணி செய்கிறவங்களுக்கு கூட வைட்டமின் டி குறைபாடு. எவ்வளோ மாசு இருந்தால் இமயமலையே மறைஞ்சிருக்கும் பாருங்க. இமயமலையே மறைக்குதுன்னா புற ஊதா கதிர்களை மறைக்கிறதுக்கு இந்த பொல்யூஷன் ரொம்ப நேரம் ஆகாது. கார்க்குள்ளார இருக்கிறது ஃபுல் அண்ட் போகிறதுலாம் நல்லது தானே, அப்படியும் எடுத்துக்கலாம். இயற்கையாக நம்ம வந்து தினசரி தேவையான வைட்டமின் டி தயாரிக்க முடியாமல் போயிடுறது தான் வந்து உண்மை. ஸ்கின் டாக்டர்லாம் இதை கேட்டால் வந்து ரொம்ப இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சூரிய ஒளியில் சில கெடுதிகள் இருக்குது. வணக்கம், நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். ப்ரொமோலாம் பார்த்துருந்துருப்பீங்க. முக்கியமான ஆளுமை தான் சந்திக்க போகிறோம். அன்றாடம் நம்ம சந்திக்கிற நிறைய ஹெல்த் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம். அது என்ன தீர்வு அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். நான் தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப இயல்பாக நம்மளோட வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்க முக்கியமான மருத்துவர் இணைஞ்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும், திரு பாண்டுரங்கன் பாசுமணி, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். அவர் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் இளங்கோ. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நான் வெயிலில் வந்துட்டு இருந்தேன் சார். நம்ம நாட்டில் வந்து வெயிலில் இருந்தால் நல்ல விட்டமின் டிலாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அந்த மாதிரி இல்லை. டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா எப்போவுமே விட்டமின் டி கம்மியாகவே இருக்குது. என்ன பிரச்சனை இங்கே இருக்குது? நாம் சரியா இல்லையா, இல்லை ஒழுங்காக எதுவுமே சாப்பிட்றது இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வியை வந்து முன் வச்சிருக்கீங்க. இப்போ தண்ணீரில் நின்று கொண்டே தாகம் என்ற என்ன சொல்லுவாங்க இல்லையா கவிஞர் வைரமுத்து, அந்த மாதிரி வெயில் விட்டமின்னே பேர். வைட்டமின் டிக்கு வந்து சன்ஷைன் வைட்டமின். வெயிலில் இருந்தாக்கா வைட்டமின் டி நம்ம தயாரிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட வெயில் நாட்டில் இருந்து வைட்டமின் டி குறைபாடு ஏன் என்ற முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. நம்ம உடம்புல தோலில் கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்டிரால். அதில் வந்து அந்த ஸ்டீராய்டுன்ற ஒரு பொருள் இருக்கு. அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் சூரியன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளிக்கற்றையில் வந்து நம்ம தோலில் படியும் பொழுது நம்ம கொலஸ்ட்ரால் வந்து அதை வைட்டமினாக மாற்றிக்குது. இதை வந்து ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளியியல் சேர்க்கைன்னே சொல்லலாம். நம்ம தாவரத்தினுடைய வளர்ச்சி தானே. நம்மளும் ஒரு தாவரம்னு நினச்சிங்க. நம்ம வந்து சூரிய ஒளியிலிருந்து ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோம். ரொம்ப அதிசயமான ஃபேக்ட்ரி நம்ம தோல். அப்படி இருக்கும் பொழுது வெயிலே வேலை செய்கிறவங்களுக்கு, வெயிலில் வந்து அன்றாடம் வந்து பணி செய்கிறவங்களுக்கு கூட வைட்டமின் டி குறைபாடு இருக்குது. உதாரணத்துக்கு நாற்று நடுறவங்களை பார்த்துருக்கலாம். அவங்க வந்து காலையில் ஒரு 6-7 மணிக்கு கழனியில் இறங்குனாங்கன்னா மதியானம் வந்து அந்த மதிய சாப்பாடு தான் மேலே ஏறுவாங்க. கொஞ்சம் இளைப்பாட்டு மறுபடியும் போவாங்க. அவங்களுடைய அந்த ரவிக்க தவிர மற்ற இடமெல்லாம் வந்து கருத்து போயிருக்கும். அந்த குனிகிற இடத்துல முதுகு கூட நல்லா கருப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடாக இருக்கிற அந்த ஒரு அதிசயத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போ ஏன்னாக்கா நம்ம 3 விஷயங்களை யோசிக்கிறோம். அந்த புற ஊதா கதிர்கள் வந்து அதிகமாக வர்ற நாட்டுகளில் இயற்கையை வந்து நம்மளுடைய கருப்பு தோலாக ஆக்கியிருக்கு, மெலனின். அப்போ நம்ம வந்து நிறம் நமக்கு வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால சூரியன் வந்து அந்த அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்களை நம்ம தோலில் படிய வச்சா கூட நம்ம வந்து தடுத்து நிறுத்திக்கிறோம், உள்ளே வராமல். அப்போ வைட்டமின் டி கம்மியாக தயாரிக்கிறோம். இரண்டாவது, அந்த புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம உடலில் சேர்றதை தடுக்கிற மாதிரி இப்போ காற்றில் மாசு படிஞ்சிருக்கு. நீங்கள் கொரோனா வந்த சமயத்தில் பார்த்துருக்கலாம். ஜலந்தர்லேருந்து இமயமலையை பார்த்தாங்க. அது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை. அப்போ காற்றுல எவ்வளோ மாசு இருந்தால் இமயமலையே மறைஞ்சிருக்கும் பாருங்க. இமயமலையே மறைக்குதுன்னா புற ஊதா கதிர்களை மறைக்கிறதுக்கு இந்த பொல்யூஷன் ரொம்ப நேரம் ஆகாது. மூன்றாவது, நம்மளுடைய வாழ்க்கை முறை. முழுக்கை சட்டை போட்டிருக்கோம், கார் கண்ணாடிக்குள்ளே இருக்கிறோம், ஏசி ரூம்குள்ளே இருக்கிறோம். அதனால நம்மளுடைய எக்ஸ்போஷர், நம்ம வந்து சூரியனுக்கு நம்மளை வெளிப்படுத்திக்கிறதும் குறைஞ்சி போச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறை. இந்த காரணங்களால தான் இவ்வளோ வெயில் அடிக்கிற சென்னை போன்ற நகரங்களில் கூட நம்ம வைட்டமின் டி பற்றாக்குறையினால தவிச்சிட்டோம். டாக்டர், நீங்கள் சொல்கிறப்ப வெயில் அதிகமாக இருக்குது, ஆனால் அதுவே தடுத்துருது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு க்ளோஸ்டு கார்க்குள்ளார இருக்கிறது ஃபுல் அண்ட் போகிறதுலாம் நல்லது தானே, அப்படியும் எடுத்துக்கலாம்ல? அந்த வாழ்க்கை முறையினால நம்ம வந்து இயற்கையாக நம்ம வந்து நமக்கு தினசரி தேவையான வைட்டமின் டி தயாரிக்க முடியாமல் போயிடுறது தான் வந்து உண்மை. அதாவது அதிகமாக போனாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அப்போ நடுவாந்திரத்தில் நம்மளால நிற்க முடியல. இப்போ நம்ம வாழ்க்கை முறை வந்து அந்த மிடில், அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் வந்து சரியான அளவில் வந்து அந்த சூரிய ஒளியை பயன்படுத்திக்கிற அந்த ஆற்றல் நமக்கு இப்போ இல்லாமல் போய், வாய்ப்பு இல்லாமல் போய். அப்போ நம்மளே ஒரு டைம் லைன் போட்டுக்கணும், இந்தந்த நேரத்தில் நம்ம வைட்டமின் டி எடுத்துக்கணும். கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்போ வந்து வைட்டமின் டி தயாரிக்கணும்னாக்கா
கரெக்டான நேரத்துல புற ஊதாக்கதிர்கள் வர்றது வந்து உச்சி வெயில் அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். பட் அந்த நேரத்துல நமக்கு வந்து அந்த சன்பர்ன் சொல்லக்கூடிய அந்த தோல் வந்து அந்த சுருக்கம், தோல் சுருங்கலாம். இப்போ ஸ்கின் டாக்டருங்களாம் அதை கேட்டா வந்து ரொம்ப இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா சூரிய ஒளியில சில கெடுதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு மெலனின் கம்மியா இருக்கிற வெள்ளை நிற பீப்புள், காக்கேஷன் சொல்றாங்களா, அந்த ஒயிட் பீப்புள் வந்து இப்போ இங்கிலாந்துலேருந்து அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ ஆஸ்திரேலியா வெயில் பட்டு அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தோல் புற்றுநோய். தோல் புற்றுநோய் வருது. அப்போ தோல் புற்றுநோய் வர்றது வந்து சூரியனால தான் வருது. வைட்டமின்ற நல்ல பொருளும் சூரியனால தான் வருது. அப்போ காலையில் ஒரு 20-30 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 20-30 நிமிஷம், இப்போ முடிஞ்சா கொஞ்சம் லேசாக ஒரு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு முழங்கால்கள் முழங்கைகள் இது வந்து சூரியனில் படுறது. பட் சூரியனில் போய் நிற்கிறது வைட்டமின் டிக்காக மட்டும் இல்லை சேத்தா, அது வந்து இன்னும் வந்து இயற்கையோட நமக்கு இருக்கிற அந்த உணர்வு, இந்த பிரபஞ்சத்துல நானும் ஒரு அங்கம், சூரியன் வந்து எல்லாத்துக்குமான ஆதி, கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளுங்கிற அவருக்கு செய்யற ஒரு வணக்கம். ஏன்னா பொங்கல்லாம் உங்களுக்கு தெரியும், சூரிய வணக்கம் தான் நமக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அதனால இயற்கையோட ஒன்றதுக்கும் வந்து இந்த மொட்டை மாடியிலயோ மற்ற இடங்களையோ போய் கான்சியஸா நிக்கிறோம் பாருங்க, அதுவே வந்து நல்ல ஆரோக்கியத்தின் முதல் படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த காலத்துல சரி காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு நீ முதல்ல போய் சூரிய வணக்கம் செஞ்சுட்டு வா, சூரிய குளியல், சூரிய நமஸ்காரம். நேரடியா அந்த சூரியனுடைய ஒளி நம்மளோட படுறப்ப நம்ம உடம்புக்கும் நல்லது, இன்னொன்னு அவங்களுக்கும் அந்த சூரியனுக்கு இயற்கைக்கும் நமக்கும் இடையில ஒரு நல்ல பந்தமும் இருக்கிற மாதிரி. கண்டிப்பா வைட்டமின் டி தயாரிப்பை தவிர வேற சில நன்மைகள், நமக்கு தெரியாத நன்மைகள் கூட அந்த இயற்கையினோட நம்ம இணையும் போது பார்க்கலாம். காற்று, நல்ல காற்றுல உலாத்துறது, இரவுல நிலவை ரசிக்கிறது, இது மாதிரி வந்து இயற்கையோடக்கு நேரம் ஒதுக்கணும்ன்றத நம்ம இந்த இதுல மக்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க சொன்னப்ப ரொம்ப நேரம் 11 to 3 நீங்க சொன்னீங்க, நல்ல டைம்னு. நாங்களாம் கிரிக்கெட் விளையாடுறது அந்த டைம்ல தான் விளையாடுறோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தோல் எல்லாம் நல்லா சுருங்கிருது. அதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? அதான் இது ரொம்ப அருமையான ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சு. ஏன்னா பல நேரங்களில் வந்து அந்த உச்சி வெயில்ல வந்து உழைக்கிறவங்களும் சரி, இப்போ இது மாதிரி விளையாடுறவங்களும் சரி, நம்ம அதிகமான சூரியனுக்கு நம்ம இது பண்ணும்போது நம்ம நல்ல பரிந்துரையின் பேர்ல அந்த சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க, அதை தடவிட்டு நம்ம போனோம்னாக்கா வைட்டமின் டி தயாரிக்க முடியாது, ஆனா வந்து கண்டிப்பா இந்த சன்பர்ன், அந்த தோல் சுருங்கி இல்லை காயப்படுறது, எரியுறது, இப்போ அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இரண்டாவது வந்து நல்ல ஒரு வெயில் காலங்களில் வந்து ஒரு ஒரு கேப் மாதிரி நெத்தியில படுறது, அண்ட் கண்ணாடி அணியிறதும் வந்து அந்த முக்கியமான அந்த ரொம்ப சசெப்டிபிள் ஏரியா, நீங்க சொன்ன ஏரியா. இப்போ உடம்பு ஃபுல்லா நமக்கு ஸ்கின் இருந்தால் கூட ரொம்ப மென்மையான இடம் இந்த இடம், அதுல சன்பர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி தடுத்துக்கலாம். ரொம்ப எளிய மக்களுக்கு, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டா ஹெல்ப்பா நீங்க இருப்பீங்க நிறைய விஷயத்துல நான் பார்த்துருக்கேன். இப்ப நான் கேட்கறது அதுதான். இப்போ ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க சன்ஸ்கிரீன்லாம் வாங்கி போட்டுட்டு வைட்டமின் டியை சரியான அளவுல அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க முன்ன சொன்ன மாதிரி நாத்து நடுற அம்மா, அக்கா, நம்ம மாதிரி வேலை செய்யறவங்க, காலையில இருந்து நைட்டு வர கடுமையா உழைக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி தோல் புற்றுநோய் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பை சந்திக்க கூடாது, அவங்களுக்கு என்ன நீங்க பரிந்துரைப்பீங்க? அதுதான் இப்போ வேலை செய்யும் போது நம்ம சொன்ன மாதிரி நம்ம உழைப்பை வந்து வாங்குறவங்களும் சரி, உழைக்க போறவங்களும் சரி, நம்மளுடைய நாட்டில் ஒரு இரக்க குணம், ஒரு கொடை உள்ளம் படைச்சவங்க எல்லாருமே என்ன செய்யணும், அந்த 6 to 11, அதுக்கப்புறம் 3 to 6 பண்ணி செய்யிட்டு, அந்த முக்கியமான உச்சி நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு மரத்தடியில் இல்லை ஒரு கட்டடத்து நிழலில் வந்து அவங்கள அமர வச்சு மதிய உணவுக்கு முன்னாடி பின்ன இளைப்பாற வைக்கிறதுன்றது இந்த சரியான தீர்வார். வேற அதை தாண்டி ஏதாவது அவங்க இயற்கையாவே எதாவது அப்ளை பண்ணிக்கலாமா? அதையும் தாண்டி வேலை வாங்குறாங்கன்னா நம்ம இயற்கையா, அதான் நீங்க சொன்னீங்க சன்ஸ்கிரீன்லாம் வாங்க முடியாதுன்னு, மற்றபடி வந்து நம்ம இயற்கையா வந்து அப்ளை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சூரிய ஒளியிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது அந்த இடத்துல இருந்து இதாகும். சரி, இப்ப நம்ம இன்னொன்று நம்ம படிச்ச வரைக்கும் நம்ம வைட்டமின் டி குறைபாடு, அதாவது உணவுல இருந்துமே நமக்கு அந்த குறைபாடு ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க, உண்மைங்களா? மனிதன் வந்து பரிணாமத்துல வளரும் பொழுதுக்கு